குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம சாப்பிட்ற பழம் வாங்கும்போது திடீர்னு மண்ணில் விழுந்துடுதுன்னா, அது பழம் நல்லா விலை கொடுத்து வாங்கணுமே, மண்ணில் விழுந்துச்சு, பெரிய மணலில் தானே விழுந்தது, இதில் சாதாரண இந்த மண்ணில் கரிசல் மண்ணில் தானே விழுந்தது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஊதிட்டு தொடச்சிட்டு சாப்பிட்லாம், கழுவிட்டு கூட சாப்பிட்லாம். சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இதில் விழுந்துச்சு, ஒரு தண்ணி இருக்க பகுதியில் விழுந்துருது, கொஞ்சம் மண் கரைசலாக இருக்குது, சாக்கடை மாதிரி சாக்கடையாக கூட எடுத்துக்கலாம் வச்சிங்களேன். ரொம்ப பசியோடு இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கூட கழுவி சாப்பிட்ற தோணும். சரி பரவாயில்ல, விலை கொடுத்து வாங்கிட்டு எது வீணா போகணும்னு சொல்லிட்டு கழுவி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி கூட சாப்பிடுவாங்க. அதே பழம் மலத்தில் விழுந்துடுச்சுன்னா அது எப்படி எடுக்க முடியும், எப்படி மனம் ஒத்து அதை சாப்பிட முடியும்? சில பேருடைய அடிப்படை குணங்கள்லாம் அது மலத்துக்கு ஈடானது தான். உங்களுடைய பழமாக உங்களுடைய குணங்கள் எவ்வளோதான் நீங்கள் அவங்ககிட்ட வெளிப்படுத்தினாலும் அது மலத்தில் விழுந்ததுக்கு சமந்தான். அதனால் அந்த குணங்கள்லாம், அடிப்படை குணங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தால் மாறாது. உங்களுடைய உதவி, உங்களுடைய கருணை, உங்களுடைய அன்பு, பாசம், நேசம் எல்லாமே விரயம் தான். உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, உங்களை பற்றி புறம் பேசுவார்கள். அவர்கள் யார் என்று அடையாளம் கொண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக விலகி வைக்கிறதா நல்லது. அது மலத்தில் விழுந்த பழத்துக்கு சமம், சாப்பிட முடியாது, ஒவ்வாது, மனம் ஒவ்வாது. இந்த அடிப்படையில் தான் மனிதர்களின் குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் நட்பு வட்டத்திலையும் இருக்கலாம், உறவு வட்டத்திலையும் இருக்கலாம், நீங்கள் பணி செய்கிற இடத்துலையும் அந்த நபர்கள் இருக்கலாம். அவர் யார் என்று தெரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய சவால். யார் நம்மக்கிட்ட வெல்ஃபேராக இருக்காங்க, யார் நம்மளுடைய நலன் சார்ந்த விஷயங்களை அக்கறை எடுத்துக்கிறாங்க, நம்ம ஒரு கஷ்டம் சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு மாரல் சப்போர்ட் யார் பண்ணுறாங்க, அவங்கள இனம் கண்டு கொண்ட வேண்டும். அவங்ககிட்ட தான் சில விஷயங்களும் ஷேர் பண்ணணும். உதவி கூட அவங்ககிட்ட தான் கேட்கலாம். எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது. உங்களுடைய பலவீனத்தை அது நபர்கள்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுவார்கள். எந்த சூழ்நிலை உங்களை புறம் பேசுகிறாங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தி உங்களை டம்மி ஆக்கிற நினைக்கிறவங்கலாம் போதி மட்டும் அவங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் உங்கள் லைஃபுக்கு ஒரு செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பு. அது யார் என்று தான் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது எல்லாமே ஒரு விதமான கேம், ஒரு அரசியல் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்க, உதட்டில் உறவு பல்லில் பகைன்னுவாங்க. எல்லாம் நாக்கில் தேன் தடை கொண்டு தான் பழகுறாங்க. அதனால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பெருசாக இது கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இதுகிட்ட பெருசாக நம்ம இது பண்ண முடியாது, அதனால் விலைக்கு செல்வதா நல்லதுன்றதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை நம்ம ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான இதுன்றதோட மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மனம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு இது மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் உண்டாகிச்சுன்னா மன ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அதனால் இது மாதிரி நபர்களே நீ யார் என்று நீங்கள் உணர்ந்து அவங்ககிட்ட சில விஷயங்களை விலகி இருக்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் மிக நல்லதாக இருக்கும். இந்த செய்தியை தங்களுடன் காலைல பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த செய்தியை நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு ஆன்மீக சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.